ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபேண்டசி பிளான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருந்துடக்கூடாததுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து உங்கள் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் இடது பக்கம் மேலே அந்த மெனு ஆப்ஷன் அந்த 3 கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக் ஹெல்ப் டேஷ்போர்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேசிக் ஹெல்ப் டேஷ்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பெயர், உங்கள் ஐடி நம்பர்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேசிக் பிளான் ஆக்டிவ்னு இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிளான் போட்டிருப்பீங்க, அதை ஆக்டிவேட்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலைட் பிளான், அதுவும் வந்து ஆக்டிவேட்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர் எலைட் பிளான் இன்னும் போடலை, அதனால் வந்து ஆரஞ்சு கலரில் காமிக்குது. ஓகேங்களா? இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் 3 பிளான் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 4வது பேக்கேஜாக இந்த எலைட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி பிளான் இருக்கும். இதே மாதிரி இப்போ எலைட்டில் காமிக்கிறது மாதிரி ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரஞ்சு கலரில் நாளைக்கு இந்த 3 பேக்கேஜும் இதுக்கு ஏற்கனவே போட்டுக்கிறவங்களுக்கு ஃபேண்டசி பிளான் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து ஆக்டிவேட்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆக்டிவேட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் 3 கோடை கிளிக் பண்ணி திரும்ப வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஹெல்ப் இருக்குது, ஸ்டாண்டர்டு ஹெல்ப் இருக்குது, எலைட் ஹெல்ப் இருக்குது. இனி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேண்டசி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 999 ஹெல்ப் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக் ஸ்டாண்டர்டெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்களோ அதே மெத்தடில் நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போ முதல்ல புரிய வேண்டிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மீதி நீங்கள் பண்ணுற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து பேசிக்கெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 999 வந்து ஒரு நபருக்கு நீங்கள் அனுப்பிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 100 ருபீஸ் யாருக்கு அப்ளைனுக்கு நீங்கள் அனுப்பி அதை நீங்கள் கரெக்டாக யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடியெல்லாம் போட்டுட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். இதில் ஏதாவது டவுட் வந்துன்னா இப்போமே கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ண அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். எல்லோரும் அவங்கவுங்க ரீசார்ஜ் இது ஆக்டிவேட் பண்ணுறதான் பார்ப்பாங்க. அதனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன டவுட்னாலும் இப்போமே கேட்டு தெளிவுபட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.